ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1 முதல் அமல், விதிகளை அறிவிக்கை செய்தது சிபிடிடி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமியில் டாக்ஸேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ முன்னாடி இருந்த 60 ஆண்டுகள் பழமையான அந்த வருமான வரி சட்டம் 1961 நீக்கிவிட்டு புதிதாக ஒரு வருமான வரி சட்டம் வந்து 2025 வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ அதற்கான அந்த சட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்த இருக்காங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே தான் வரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் தான் அதுக்குடைய ரூல்ஸை வந்து இப்போது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கு. இதில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, கடினமான வருமான வரி சட்டங்களை வரி செலுத்துவோர் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அந்த சட்டத்தினுடைய எளிமை மொழி நடை பார்த்தீங்க அப்படின்னா எளிமையாக மாற்றப்பட்டுள்ளது. அதே மாதிரி வரி விகித கணக்கு விவரத்தை வரி செலுத்துவோர் வந்து தெளிவாக புரிந்து கொள்ள அந்த வரி கணக்கீடு அட்டவணை, கணக்கீடு விதிமுறையில் வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி மூலதன ஆதாயங்கள், பங்குச்சந்தை பரிவர்த்தனை, வெளிநாடு வாழ்வோர் மீதான வரி பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஊதிய வீட்டு வாடகை படிக்கு வரி விலக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. மண்டபம், ஹோட்டல்ஸ் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சலுகைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதாவது கட்டணம் 1 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பேன் கார்டுடைய அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி 50,000 இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொத்து வாங்கும்போது, விற்பனை செய்யும்போது 10 லட்சம் வரைக்கும், 10 லட்சம் தாண்டுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பேன் கணக்கு எண்ணை வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அதை 20 லட்சமாக உயர்த்தி அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அரிய வகை புவிகாந்த உற்பத்தி ஆலைகள் அமைப்பதற்கான ஏலம் தொடக்கம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஃபிலிம் சிலபஸ் யூனிட் 5 இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் வந்து கவர் ஆகும். ஸோ அரிய வகை அந்த புவிகாந்த எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியோடைமியம், அயான், போரான் இது எல்லாமே அதிக அளவில் மின்னணு வாகனங்கள், காற்று விசையாழிகள், நவீன மின்னணு பொருட்கள், வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சைனா கிட்ட இருந்து தான் அதிகமாக இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ செல்ஃப் ரிலையன்ஸுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக 2025 வந்து இந்த ஸ்கீமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 7,280 கோடியில் வந்து இந்த சிண்டட் அரிய வகை நிரந்தர புவிகாந்த உற்பத்தியை வந்து தொடங்குவதற்கான அந்த ஏலத்தை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி உற்பத்தி பண்ணும்போது சீனா வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. இதற்காக 7,280 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ், மாநிலங்கள் இதற்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒடிசா, கேரளா, ஆந்திர பிரதேசம் அண்ட் தமிழ்நாடு. ஸோ வருடத்திற்கு 6,000 மெட்ரிக் டன் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் உற்பத்தி பண்ண இருக்காங்க.